ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விவோ மொபைல் V30 Pro 5G மாடல் வந்து சிதம்பரத்தில் இருக்க விவோ ஷோரூமில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஆர்டர் பண்ண மொபைல் வந்துருச்சுன்னு சொல்லி கால் பண்ணாங்க. அந்த மொபைலை போய் வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் போனோம். நண்பருக்கு அதை ஆர்டர் போட்டது. நண்பர் வாங்கிட்டு அன்பாக்ஸ் பண்ணார். அன்பாக்ஸ் பண்ணும்போது மொபைலை கையில் இருக்கும்போது ப்ளூ கலர் மொபைல் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ப்ளூ கலர் மொபைலை வந்துருச்சு. அந்த மொபைல் வந்து சூப்பராக இருக்குது. லுக்கிங்லாம் செம்மையாக இருக்குது. கேமரா குவாலிட்டியெல்லாம் அருமையாக இருக்குது. சரி, ஓகே, மொபைலை ஃபுல்லாகவே எல்லாமே வாங்கி பார்த்துட்டு நம்ம கடையில் போய் ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வாங்கிட்டோம். வாங்கிட்டு அங்கேருந்து சரி கிளம்பி கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு வந்துட்டு மொபைலை வந்து நம்ம வந்து எடுத்து ஃபுல்லாகவே பேக் டோர், கிளாஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக செக் பண்ணோம். V30 பார்த்தீங்கன்னாக்கா 2 கேமரா இருக்கும். V30 Pro வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோவில் வந்து 3 கேமரா இருக்கும். 3 கேமராவும் சூப்பராக இருந்துச்சு. 2 கேமராவோட 3 கேமரா நல்லா இருக்குன்னு 3 கேமரா உள்ளதை ஆர்டர் போட்டோம். சரி, ஓகே, நம்ம கேமரா ஆன் பண்ணி கேமராவை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணோம். கேமரா குவாலிட்டியை பார்த்தா உங்களுக்கே தெரியும், கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. பிக்சர் வந்து எடுத்து லாங்கிலேருந்து எடுத்தால் கூட சூப்பராக கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி, அதில் உள்ள லைட்டிங் வந்து ஆப்ஷன்ஸ் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அதை லைட்டிங்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஃபுல் லைட் வந்து பேக்ரவுண்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோன்னாக்கா பேக்ரவுண்ட் வந்து கலர்ஃபுல்லாக காமிக்கிறதுக்காக இதில் லைட்டிங் சிஸ்டம்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கனாக்கா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எந்தெந்த கலருக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி இது எல்லா கலருமே வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாகவே செக் பண்ணும்போது பேக் கேமரா எடுக்கும்போது அந்த கலரிங் தகுந்தாப்புலேயே அந்த பேக்ரவுண்ட் வந்து பிக்சர் விழுந்துச்சு. இதெல்லாம் சூப்பராக இருக்கே, மாடல் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு செட்டிங்ஸில் வந்து நம்ம வந்து இதோட மெமரி ரேம்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ் ஆன் பண்ணி உள்ளே போனோம். கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, ரேம் ஸ்டோரேஜ். இந்த இதில் வந்து ஆன் பண்ணி உள்ளே பார்த்தோம். இதில் வந்து 512 GB இருந்துச்சு. நல்லா அதிகமான மெமரி தான். ரேம் பார்த்தீங்கன்னாக்கா மேலேயே டாப்லேயே இருக்கும் பாருங்க. ரேம் வந்து 12+12 ரேம் வந்து அதிகமாக இருக்கும். நல்ல ஸ்பீடாகவும் இருக்கும். ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கேமரா குவாலிட்டி, ஸ்பீடு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ரேம், மெமரி எல்லாமே அதிகமாக இருக்குங்கிறதுனால சரி யூஸ் பண்ண நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே செக் பண்ணி எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் சரி, ஓகே, ப்ராசஸ் எல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் அபவுட் ஃபோனில் போய்ட்டு உள்ளே வந்து 14 இருந்துச்சு. ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ கார்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்பீடாகவும் இருக்கும். கேமிங்க்கு ஒர்த்தான மொபைல். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.